வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவில் இருக்கல இந்த சென்டரில் இந்த நரம்பும் இந்த தோலையும் எடுத்துக்கோங்க. இது போடக்கூடாதுங்க. இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வேண்டாங்க. இதெல்லாம் இது ரெண்டுமே எடுத்துடணுங்க. இதை ஒவ்வொருத்தருக்கு அந்த நரம்பு மட்டும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை, இது ரெண்டுமே எடுத்துருங்க. இந்த தோலையும் நரம்பு எடுத்துருங்க. அடுத்தது இந்த பூவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி காய வச்சுருக்கேங்க. நல்லா தண்ணி காய்ஞ்ச பிறகு இந்த பூவை அலசி போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், பூவும் வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை தழை இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. அடுத்தது இந்த பூவை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இந்த பூவை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மூணுமே போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க அது சாப்பிட்லாம். பெண்களுக்கு இருக்கிற ரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், வயிற்று வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க இது சாப்பிட்லாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.